காலை சரியாக 7 மணிக்கு தொடங்க உள்ள நிலையில நாளை காலை அதாவது 1000 மாடுகளும் 600 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்பதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது. இதில் சிறந்த காளை மற்றும் மாடுபிடி வீரருக்கு தலா ஒரு கார் எனவும் 2 கார்களும் மற்றும் 2000க்கு ஏராளமான பரிசுகளும் அங்கு வைக்கப்பட்டிருந்தது. 2000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் கடுமையான கட்டுப்பாடுகள் விதித்து மாநகர காவல்துறையும் அறிவித்திருந்தது. தை பொங்கலை முன்னிட்டு நாளை காலை விறுவிறுப்பாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில விறுவிறுப்பாக அனைத்து ஏற்பாடுகளும் தயாராகியிருந்த நிலையில அதாவது டோக்கன் ஒரு தரப்பினர் டோக்கன் சரியாக தரவில்லை வழங்கவில்லை என ஒரு குற்றச்சாட்டு வைத்து திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டம் நடைபெற்றிருந்த நிலையில 500க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த உள்ளூர் மக்கள் ஒன்று திரண்டு இந்த டோக்கனில் முறைகேடு நடந்திருப்பதாக அவர்கள் கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திடீரென அங்குள்ள அந்த தடுப்பு வேலிகளை அவர்கள் தள்ளிவிட்டும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இவர்களுடன் போலீசாரும் மாவட்ட நிர்வாகமும் பல்வேறு தரப்பில பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் ஏற்படாத நிலையில் அங்கு பேரிகார்டர்கள் வரிசையாக அதாவது மாடுகளை கொண்டு வருவதற்காக வரிசையாக அவர்கள் அமைக்கப்பட்டிருந்த அந்த தடுப்பு வேலிகளை அவர்கள் தள்ளிவிட்டும் கோஷங்கள் எழுப்பியவாறும் அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். ஒரு வழியாக அவனியாபுரத்தை சேர்ந்த உள்ளூர் தரப்பினருக்கு டோக்கன் சரியாக தரவில்லை, இதில் முறைகேடு நடந்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டும் வைத்திருந்தனர். ஒரு வழியாக அதாவது காவல்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் அவர்களை அழைத்து பேசி ஒரு வழியாக தற்பொழுது அமைதியாக திரும்பி இருக்கின்றனர். நாளை காலை மிகவும் விறுவிறுப்பாக ஜல்லிக்கட்டு விறுவிறுப்பாக நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில திடீரென உள்ளூர் மக்கள் இந்த மாதிரியான தடுப்பு வேலிகளை அவர்கள் தள்ளிவிட்டும் போராட்டத்திலும் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டிருந்தது ஒருவித பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இருந்த போதிலும் கூடுதலான போலீசாரும் நாளை காலையில் அங்கு குவிக்கப்பட்டு அமைதியாக ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெறும் என காவல்துறை வட்டாரங்களும் தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் கலைந்து சென்று இப்போது ஒரு அமைதி சூழ்நிலையும் அங்கு திரும்பி இருக்கிறது.